நமஸ்தே. அதாவது ஒரே ஒரு வேர்டை வச்சு நான் இன்றைக்கி சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். மை வந்தால் எப்படி பேசணும், தும் வந்தால் எப்படி பேசணும், வகு வந்தால் எப்படி பேசணும், இந்த மாதிரி சொல்கிறேன். இப்போது ஆலசி அப்படின்னா சோம்பேறியான, அதாவது இது விசேஷனில் வரும், லேசின்னு அர்த்தம். ஆலசிய அப்படிங்கிறது சோம்பல், அதாவது லேசினஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம கேட்போம், நம்ம மனசுக்குள்ளே நம்மளே கேட்டுப்போம், நமக்குள்ளேயே பேசிக்கிறது அப்படின்னா ஸ்வயம் கோ, அதாவது நம்ம நாமே கேட்டுக்கிறது. கியா மை ஆலசி ஹோ கயா, நான் சோம்பேறி ஆகிவிட்டேனா. இது மெஸ்குலின் ஜெண்டரில் வருது. ஃபெமினின் ஜெண்டரில் வரும்போது ஹோ கயி அப்படின்னு மாற்றிக்கோங்க. கியா தும் ஆலசி ஹோ கயே, நீ சோம்பேறி ஆகிவிட்டாயா. கியா वो लड़का, वह लड़काना அந்த சிறுவன் ஆலசி ஹோ கயா, சோம்பேறி ஆகிவிட்டானா. கியா யஹ் லடுக்கா, இந்த சிறுவன், வஹ்னா அவன் அவள் அது அந்த, யஹ்னா இவன் இவள் இது இந்த அப்படின்னு அர்த்தம். ய லடுக்கா ஆலசி ஹோ கயா, இந்த சிறுவன் சோம்பேறி ஆகிவிட்டானா. கொஷின் கேட்கும்போது எப்பவுமே முன்னால் நம்ம கியா போட்டுக்குவோம். அதுக்கு என்ன அப்படின்னு நம்ம பேச மாட்டோம். அந்த வார்த்தையை கொஷின் கேட்குற மாதிரி நம்ம கேட்டுக்கணும். கியா வே ஆலசி ஹோ கயே, அவர் சோம்பேறியாகி விட்டாரா. கியா ஏ ஆலசி ஹோ கயே, ஏன்னா இவர் இவர்கள் இவைகள், வேன்னா அவர் அவர்கள் அவைகள். கியா ஏ ஆலசி ஹோ கயே, ஏ இவர்கள் சோம்பேறி ஆகிவிட்டார்களா. கியா ஆப் ஆலசி ஹோ கயே, நீங்கள் சோம்பேறி ஆகிவிட்டீர்களா. கியா ஹம் ஆலசி ஹோ கயே, நாம் சோம்பேறி ஆகிவிட்டோமா. லைஃப்பில் அந்த லேசினஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஏதாவது ஒரு சைன் பண்ண முடியும். ஒரு நல்ல வேலைக்காவது போகணுன்னா நிறைய படிக்கணும். சோம்பேறித்தனமாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஹெல்த் ஃபுட் எடுங்க. ஹெல்த் ஃபுட்டாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நம்ம ஒரு சுறுசுறுப்பாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. நல்ல ஆரோக்கியமான உடல் இருந்தால் தான் ஆரோக்கியமான ஒரு வேலை பெற முடியும். முடிஞ்ச வரைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு பாருங்கள். டைம் இஸ் கோல்டு, இன்றைக்கி டைம் இஸ் டைமண்ட்.